ரஜினிகாந்த் வந்து மோடியுடைய பக்தர், மோடிக்கு சீமானை பிடிக்கும். அப்ப சீமான் போயிட்டு ரஜினிகாந்தை பார்க்கிறாருன்னா அப்ப சீமான் வந்து பாஜகவா இல்லையா, ஆர்எஸ்எஸ் காரரா இல்லையா என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாருங்க. அழுத்தம் திருத்தமா சொல்றாரு, சீமான் அவர்கள் பாஜகவின் ஆளு. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மோடியை சந்திக்கிறாருங்க. இது வந்து தவறா பேசக்கூடாதுங்க, இதெல்லாம் முரணா பார்க்காதீங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர், தமிழ்நாட்டு அமைச்சர் இந்திய பிரதமரை சந்திப்பது ஒரு தவறான விஷயம் இல்ல. நியாயமான கோரிக்கைகளை கேட்டு பெறணும்ல. அதனால நம்ம முதலமைச்சர் இப்படி எல்லாம் வேலை பார்க்கிறாருங்க அப்படின்னு முட்டு கொடுத்தாங்க, பேசினாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் ரஞ்சினியை சந்தித்த அந்த சந்திப்பை வைத்து அண்ணன் சீமான் பாஜகவின் பேசுறல, வெக்கங்கட்டத்தனமா அறிவு கட்டத்தனமா பேசுறல. எத்தனை முறை ஐயா ஸ்டாலின் ரஜினிகாந்தை சந்திச்சிருப்பாரு, எத்தனை முறை உதயநிதி ஸ்டாலின் ரஜினிகாந்தை சந்திச்சிருப்பாரு, கருணாநிதி அவர்கள் எத்தனை முறை சந்திச்சிருப்பாரு. அப்பெல்லாம் எங்க போன? அப்பெல்லாம் ரஜினிகாந்த் ஆர்எஸ் காரன் தெரியாதா? ஆர்எஸ்எஸ் காரர் பக்கத்துல ஸ்டாலினுக்கு என்ன வேலை நீ கேட்டியா? உதயநிதிக்கு என்ன வேலை நீ கேட்டியா? கேட்டியா நீ? தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, சீமான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய குற்றத்தை பண்ணிட்டாருங்க. சீமான் அவர்கள் செய்தது ரொம்ப ரொம்ப தப்புங்க. சீமான் அவர்களுடைய குற்றத்தை வந்து மன்னிக்கவே முடியாதுங்க. எப்படிங்க சீமான் வந்து இப்படி எல்லாம் செஞ்சிட்டாரு? அதாவதுங்க, இப்போ தற்போது சமூக வலைதளத்தில் இப்படி தான் பேசுகிறாங்க. சீமான் அவர்கள் தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய குற்றத்தை செய்து விட்டார் என்ற அடிப்படையில் பேசிட்டு இருக்காங்க. நானும் கேட்டேன், அப்படி அண்ணன் சீமான் அவர்கள் என்னதான்ப்பா குற்றம் செய்தாரு சொல்லுங்கப்பான்னு கேட்டால், சீமான் அவர்கள் வந்து ரஜினியை வந்து சந்திச்சுட்டாருங்க. ரஜினியை சந்தித்தது வந்து பெரிய குற்றங்க. ரஜினி வந்து ஆர்எஸ்எஸ் காரருங்க, அவர் பாஜக ஆள் அவர். அதனால சீமான் அவர்கள் சந்தித்தது தப்புங்க. சீமான் அவர்கள் சந்தித்ததால சீமான் வந்து உறுதி செய்கிறார், நானும் வந்து பாஜக ஆளு தான், நானும் ஆர்எஸ்எஸ் காரன் தான் சொல்லிட்டு சீமான் உறுதி செய்கிறாருங்க. சீமான் இப்படியெல்லாம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலங்க. சீமான் தப்பு பண்ணிட்டாருங்க. சீமான் செய்தது பெருங்குற்றம் என்ற அடிப்படையில் சமூக வலைதளத்தில் திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள், திமுகவின் உடன்பிறப்புகள், திமுகவின் வாடகை வாயர்கள் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் சமூக வலைதளத்தில் அண்ணன் சீமான் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. குறிப்பாக செந்தில்வேல் என்ற ஒரு அறப்பைத்தியம் இருக்கு. தமிழ் கேள்வின்னு பேசுவார், தமிழர்களுக்காக ஒருபோதும் குரல் கொடுக்க மாட்டாரு, திராவிடர்களுக்காக குரல் கொடுப்பாரு. குறிப்பா உடன்பிறப்புகளின் குரலாக இந்த செந்தில்வேல் ஒலிப்பாரு. செந்தில்வேல் என்ன சொல்றாருன்னா, ரஜினிகாந்த் வந்து மோடியுடைய பக்தர், மோடிக்கு சீமானை பிடிக்கும். அப்ப சீமான் போயிட்டு ரஜினிகாந்தை பார்க்கிறாருன்னா அப்ப சீமான் வந்து பாஜகவா இல்லையா, ஆர்எஸ்எஸ் காரரா இல்லையா என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாருங்க. அழுத்தம் திருத்தமா சொல்றாரு, சீமான் அவர்கள் பாஜகவின் ஆளு, பாஜகவின் ஆதரவாளர் என்று இந்த திராவிடத்துக்குன்னு வேலை செய்யக்கூடிய இந்த செந்தில்வேலு அண்ணன் சீமான் மீது விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. நம்ம என்ன கேட்கிறோன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் மோடியை சந்திச்சிருக்காரு, ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் சந்திச்சிருக்காரு மோடியை. நாம வந்து என்னங்க நீங்க பாஜகவை எதிர்க்கிறீங்க, மதவாத அரசியலுக்கு எதிராக வேலை பார்க்குறீங்கன்னு சொல்றீங்க, ஆனா எந்த திட்டத்தை தொடங்கினாலும் மோடியை அழைக்கிறீங்களே, இதெல்லாம் என்னங்க முரணா இருக்குன்னு கேள்வி கேட்கும்போது, எங்க நரேந்திர மோடி இந்திய பிரதமர், தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை கேட்டு பெறுவதற்காக மோடியை சந்திக்கிறாருங்க. விளையாட்டுத்துறை, அதாவது விளையாட்டுத்துறையில தமிழ்நாட்டை வந்து முன்னேற்றணும் என்ற அடிப்படையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மோடியை சந்திக்கிறாருங்க. இது வந்து தவறா பேசக்கூடாதுங்க, இதெல்லாம் முரணா பார்க்காதீங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர், தமிழ்நாட்டு அமைச்சர் இந்திய பிரதமரை சந்திப்பது ஒரு தவறான விஷயம் இல்லை. நியாயமான கோரிக்கைகளை கேட்டு பெறணும்ல. அதனால நம்ம முதலமைச்சர் இப்படி எல்லாம் வேலை பார்க்கிறாருங்க அப்படின்னு முட்டு கொடுத்தாங்க, பேசினாங்க. நம்ம கேட்குறோம் பாருங்க, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி செய்கிறார், மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது கருப்பு கொடி காட்டினாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு அடிமைங்க, மோடியை வரவேற்க விமான நிலையத்துக்கு போறாருங்க. இவர் வந்து பாஜகவின் கொள்கையை வந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்துறாருங்க. தமிழ்நாட்டை ஆட்சி செய்தது எடப்பாடி கிடையாதுங்க, மோடி தாங்க தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறாரு என்றெல்லாம் விமர்சனம் செய்தார்கள். விமர்சனம் செய்தது யாரு? திமுகவினர், குறிப்பா ஐயா ஸ்டாலின் அவர்கள், கனிமொழி அவர்கள், இவர்கள் எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. இதுவே திமுக தற்போது ஆட்சியில் இருக்கு, மோடியை வரவேற்கும் போது அவர் பிரதமர், இவர் முதலமைச்சர், அதனால வரவேற்க தான் செய்வாங்க. இதெல்லாம் நீங்க ஒரு குறையா சொல்லலாமா? அப்ப எடப்பாடி பழனிசாமி வரவேற்றா அவர் பாஜக அடிமை, ஆனா திமுக வரவேற்றா
திமுக மோடிக்கு ஆதரவா நின்னா அவர் இந்திய பிரதமர், இவர் தமிழ்நாடு முதலமைச்சர், இப்படி எல்லாம் முட்டு கொடுத்து பேசுறது. நான் கேட்கிறேன், இப்படி எல்லாம் பேசுறீங்களே, உங்களுக்கு உண்மையாவே வெக்கமா இல்லையா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. குறிப்பா செந்தில்வேல் கிட்ட நான் கேட்கிறேன், அண்ணன் சீமான் அவர்கள் ரஞ்சினியை சந்தித்த அந்த சந்திப்பை வைத்து அண்ணன் சீமான் பாஜகன்னு பேசுறல, வெக்கங்கட்டத்தனமா அறிவு கட்டத்தனமா பேசுறல, எத்தனை முறை ஐயா ஸ்டாலின் ரஜினிகாந்தை சந்திச்சிருப்பாரு, எத்தனை முறை உதயநிதி ஸ்டாலின் ரஜினிகாந்தை சந்திச்சிருப்பாரு, கருணாநிதி அவர்கள் எத்தனை முறை சந்திச்சிருப்பாரு. அப்பெல்லாம் எங்க போன? அப்பெல்லாம் ரஜினிகாந்த் ஆர்எஸ் காரன் தெரியாதா? ஆர்எஸ்எஸ் காரர் பக்கத்துல ஸ்டாலினுக்கு என்ன வேலை நீ கேட்டியா? உதயநிதிக்கு என்ன வேலை நீ கேட்டியா? கேட்டியா நீ சொல்லு செந்தில்வேல. இன்னைக்கு வெக்கமே இல்லாம முட்டு கொடுக்குற நீ. திமுக மேடையில ரஜினிகாந்த் பேசியிருக்காரா இல்லையா? சொல்லுங்க. மேடை போட்டு கொடுத்தீங்க, துரைமுருகனை கிண்டல் பண்ணிட்டு போனாரு. அதெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ரசிச்சாரா இல்லையா? ரசிச்சார்ல. அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாதா ரஜினிகாந்த் பாஜக ஆளு, ஸ்டாலினும் பாஜகவுக்கு துணை போறாரு, ஆர்எஸ்எஸ் அடிமை ஸ்டாலின் நீ பேசினியா செந்தில்வேல? அப்பெல்லாம் வாயை மூடிட்டு அமைதியா தானே இருந்த. அது என்ன? உதயநிதி ரஜினியை சந்திக்கலாம், ஸ்டாலின் ரஜினியை சந்திக்கலாம், இவர்கள் எல்லாம் சந்தித்தால் அது மரியாதை நிமித்தம். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் சந்தித்தால் அவர் ஆரிய அடிமை, அவர் பாஜக ஆளு. என்னடா டே, இன்னும் தமிழக மக்களை முட்டாள் நினைச்சு வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? அயோக்கிய பயலுங்களா? தமிழக மக்களை ஏமாத்துன்னு நினைக்கிறாங்க. மாற்று அரசியல் பேசி மக்கள் மத்தியில் ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டை தமிழ் தேசிய அரசியலை வெல்ல வைப்பதற்காக அண்ணன் சீமான் அவர்கள் போராடிட்டு இருக்காரு. அவர் மேல ஒரு மத சாயத்தை பூசுறது. பாருங்க, சீமான் பாஜகவுக்கு ஆதரவா வேலை பார்க்கிறாருங்க அப்படின்னு காட்டுறது. ஆனா நிதர்சனமா களத்துல பாஜகவுக்கு ஆதரவா வேலை பார்க்கறது யாருன்னா திமுக தான். அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா திமுக வாடகை வாயர்கள் எல்லாம் அதெல்லாம் மறைச்சிட்டு அண்ணன் சீமான் மேல பழிய போடுறது. விஜய் கட்சி தொடங்கினா அவர் பாஜக ஆளு, நாம் தமிழர் கட்சி திமுகவை எதிர்த்து பேசினா இவர்கள் பாஜக ஆளு. ஆனா பாஜகவுடைய மெயின் டீமா செயல்படுறது யாருன்னு பார்த்தா இந்த திமுக தான் செயல்படுது. குறிப்பா இந்த செந்தில்வேல் போன்ற நபர்கள் எல்லாம் காசுக்காக, அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த 200 ரூபாய் பணத்துக்காக பணத்தை வாங்கி கொண்டு எச்சத்தனமா பேசிட்டு இருக்காங்க, எச்சத்தனமா பல அவதூறு செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. செந்தில்வேல் அவர்களை இதெல்லாம் நியாயமா சொல்லுங்க? எஸ்வி சேகர் ஸ்டாலினை சந்திக்கிறாரு, அதானி சபரீசனை சந்திக்கிறாரு, எச் ராஜா ஸ்டாலினை சந்திக்கிறாரு. அப்போது கூட விமர்சனத்தை முன்வைக்காத இந்த செந்தில்வேல் போன்ற திருடர்கள் அயோக்கியர்கள் எல்லாம் மரியாதை நிமித்தமா வேட்டையன் படத்தை அண்ணன் சீமான் அவர்கள் பாராட்டினாரு. அதே போல ரஜினி அவர்கள் சந்திக்க விரும்பினாரு. இந்த சந்திப்பு நடந்தது. அது இயல்பான சந்திப்பு. இதற்கு பின்னாடி எந்த ஒரு அரசியல் உள்நோக்கமும் கிடையாது. விஜயை எதிர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் சீமான் ரஜினியை சந்திக்கிறாரு. நீங்க இஷ்டத்துக்கு எழுதுங்க, இஷ்டத்துக்கு உருட்டுங்க. என்ன ஒன்றும் புரியலையே நமக்கு. எதற்காக இப்படி எல்லாம் பொய் செய்திகளை பரப்புறீங்க நீங்க? மரியாதை நிமித்தமா அண்ணன் சீமான் அவர்கள் ரஜினியை சந்தித்தாரு. அதற்கு எத்தனை அவதூறு பேச்சுக்கள், பொய்யான செய்தியை மக்கள் மத்தியில் பரப்புறதுல அவ்வளவு வேகமா இந்த உடன்பிறப்புகள் தீவிரமா களப்பணி செய்யறாங்க. ஆனா இவர்கள் எல்லாம் செய்தால் அது சரி, நாம ஏதாவது முன்னெடுத்தால் பாஜக ஆளு, பாஜக ஆதரவாளர்கள், ஆர்எஸ்எஸ் கைக்கூலி அப்படின்னு விமர்சனம் பண்றது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம். ஆனால் தமிழக மக்கள் கிட்ட நான் ஒரு செய்தி சொல்கிறேன். உண்மையாகவே தமிழ்நாட்டில் பாஜகவின் மெயின் டீமா செயல்படுறது இந்த திமுக தான் என்பதை ஆணித்தரமாக உங்கள் மனசில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக இந்த தகவலை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இனவிடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.